உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நாம் ஒரு 25 வருட பாலியல் மருத்துவராக இருந்த அனுபவத்தில் என்ன குறைபாடுகள் மக்களுக்கு பொதுவாக வருது, அது எதனால் வருது, எப்படி எளிமையாக வராமல் தடுப்பது, வந்தால் எளிமையாக எப்படி சரி பண்ணுறது, ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயங்களை மட்டும்தான் நம்ம இந்த வாரம் பேசிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக 2 விதமான பதற்றம் செக்ஸுக்கு ஆபத்து, பாலியலுக்கு ஆபத்து. என்ன மாதிரியான பதற்றம் அது? ஒன்று தன்னுடைய உடம்பை பற்றிய ஒரு பதட்டம். எனக்கு ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது, எனக்கு மார்பகங்கள் சின்னதாக இருக்குது, அதனால் என் மனைவி சின்னதாக இருக்க ஆணுறுப்பை பார்த்து வெறுக்கலாம், என் கணவருக்கு பிடிக்காமல் போயிடலாம். தன்னுடைய உடலை பற்றிய குறைபாடு, அதை பற்றிய பதட்டம் பாலியலையே அவங்கள என்ஜாய் பண்ண முடியாமல் பண்ணிடும். எனக்கு சின்னதாக இருக்க ஆணுறுப்புன்னு நினைக்கிற ஆண் போய் ஒரு திருப்தியான உடலுறவு பண்ணுறது கஷ்டம். போகிறதுக்கு முன்னாலே ஃபெயிலியர் ஆகிற மாதிரி, சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாலே தோல்வி அடைகிறது போல். இரண்டாவதாக பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி. நான் போய் அங்கே தோற்றுருவேன், நான் போய் முதலிரவில் ஃபெயிலியர் ஆகிடுவேன். இது ஏதோ யாரோ நினைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி வராங்க. முதலிரவில் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. நீங்கள் என்ன பாகிஸ்தானுக்கு இப்போ சண்டையாக போட போகிறீங்க? எனக்கு வயகரா போல் மாத்திரைகள் வேண்டும்னு வர்ற இளைஞர்கள் ஏராளம். நாம் அதெல்லாம் தவறுன்னு சொல்கிறோம். இதில் இதுக்கு முக்கியமான காரணம் இந்த போலி மருத்துவர்கள். நீ சுய இன்பம் பண்ணையா, உன்னால் மனைவியை திருப்திப்படுத்த முடியாது, உன் மனைவி அங்கே ஓடிடுவா, இங்கே ஓடிடுவா, அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது, அப்படி இப்படின்னு மிரட்டி அவனை இளைஞனை, ஒரு தைரியமாக விவேகானந்தர் மாதிரி கம்பீரமாக இருக்க வேண்டிய இளைஞனை நாசப்படுத்தி அவனுடைய தன்னம்பிக்கையை சீர்குலைக்கிற இந்த போலி மருத்துவர்கள். இவர்களுக்கு யார் இதை சொன்னது? இவங்க என்றைக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க? உலகளவில் ஆராய்ச்சி பண்ணி சுய இன்பம் என்பது இயல்பானது, நல்லதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க உட்காந்துக்கிட்டு இன்னும் அறத்தை பிளஸ 25 வருஷம் இந்த ஏமாற்று வித்தையை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறது. இது பெரும்பாலும் இது என்றைக்காவது ஒரு நாள் அப்படி டிவியை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் பார்த்துருவாங்க இளைஞர்கள், அவ்வளோதான். அதோடு அவங்க வாழ்க்கை நாசமானதான். கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே பயம், நான் சுய இன்பம் பண்ணியிருக்கேன், எனக்கு வீக்காக இருக்கும், நான் என்னால் மனைவியை திருப்திப்படுத்த முடியாது, எனக்கு குழந்தை பிறக்காது. அதுதான் இளைஞர்கள் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காங்க நம்ம கூட டெய்லி. இந்த 2 விதமான பதட்டம், உடல் ரீதியான பதட்டம், உறுப்பு சரியில்லை, சின்னதாக இருக்குது, செக்ஸில் திருப்திப்படுத்த முடியாது, இந்த மாதிரி பதற்றங்கள் ஆபத்தானவை. ஒரு காலர். ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்னோட பேர் மோகன் சார். சொல்லுங்கள் மோகன். சார் எனக்கு மேரேஜ் ஆகி 4 மாதம் ஆகுது சார். சரி. 2 மாதம் முன்னாடி என்னோட ஒய்ஃபுக்கு பீரியட் வந்து டாக்டர் செக் பண்ணோம், அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டாங்க. சரி. இப்படி அதுலேருந்து 2 மாதம் கழிச்சு ஸ்கேன் பார்த்தேன் சார். அவங்க இதய துடிப்பு இல்லை, அதனால கருவு கலைக்க சொல்லிட்டாங்க டாக்டர். சரி. ஆனால் கலைக்க, ஆனால் 2 நாளில் அதுவாக மாதவிடாய் மூலியம் வெளியே வந்துருச்சு சார். இப்போ சரி. இப்போ சார் நாங்கள் அடுத்து உறவு கொள்றதுனா எத்தனை கழிச்சு பண்ணணும், எதனால சார் குறைபாடு வருது தெரிஞ்சுக்கலாமா சார்? இது என்ன முறை தவிர்க்கணும்? அதாவதுங்க 100 கர்ப்பம் ஆனாங்கன்னா, சரிங்க சார், ஒரு 4-5 இது மாதிரி மிஸ்ட் அபார்ஷன்னு பேர் இப்படி ஆகலாம். சரிங்க சார். இப்போ நீங்கள் உடனடியாக செக்ஸ் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். ஆனால் உங்கள் மனைவிக்கு இப்போ தான் ஒரு கரு கலைஞ்சிருக்கிறதுனால மனதும் உடலும் தேர்றதுக்கு கொஞ்சம் டைம் விடணும். இப்போ தான், அதாவது கரு எத்தனை வாரன்றதை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணணும். ஒரு 5-6 வாரம் இருந்தால் ஒரு 3 மாதம் இடைவெளி விடுங்க. 8 வாரம் சொன்னாங்க சார். 8 வாரம் 3 கொஞ்சம் பெரிய கருவாக இருக்குது, 3 மாதம் 6 மாதம் ஆயிருந்தது, 6 மாதம் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக 1 வருடமாவது, இல்லை 6 மாதத்துலேருந்து 1 வருடம் இடைவெளி. 2 மாதம் சார் உருவாகி. ஒரு நீங்கள் ஒரு 3 மாதம் இடைவெளி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் நார்மலாக செக்ஸ் பண்ணலாம். அவங்க கரு விடுறதுக்கு ரெடி ஆகலாம். காண்டம் போட்டு நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். இப்போயே நீங்கள் 2 பேரும் தயாராக இருந்தால், மனதளவுலையும் உடலளவுலையும் குறைபாடுனால இது வருமா சார்?
பல குறைபாடுகளால் வரலாம். கிருமி தொற்றுனால வரலாம், சரிங்க சார். ஹார்மோன் குறைபாடுனால் லூட்டியல் ஃபேஸ் சப்போர்ட்டுன்னு சொல்லி ஹார்மோன் குறைபாடுனால வரலாம், சரிங்க சார். இல்லை உங்கள் குரோமோசோம் அந்த ஜெனட்டிக் காரணங்களால் வரலாம், ஜீன்ஸில் குறைபாடுகள். சரிங்க சார். இப்போ 3 மாதம் கழிச்சு நாங்கள் உரம் வச்சுக்கலாமா சார்? கண்டிப்பாக வைத்துக்கொள்ளலாம். சரி, ஓகே. நம்பர் நன்றிங்க சார். நன்றி. ஸோ இப்போது நமக்கு முதல்ல இந்த மாதிரியான பதட்டம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏதாவது பதட்டம் இருந்தால் அதை சரி செய்ய வேண்டும். நமக்கு உள்ளிருந்து பயம் வரலாம், அல்லது வேறு காரணங்களால் மக்கள் யார் நம்மளை பார்த்தாங்கன்னா அது சின்னதாக இருக்குன்னு கண்டுபிடிச்சி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்ற பயம் இருக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான பயம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்? என்ன மாதிரி கேரக்டர் இருக்கவங்களுக்கு எனக்கு உறுப்பு சின்னதாக இருக்குது அப்படின்னு பதட்டம், அல்லது என்னால் மனைவி திருப்திப்படுத்த முடியாதுன்னு பதட்டம் யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னா, பல பேரோட உறவு கொண்டு எனக்கு பால்வினை நோய்கள் இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு, பால்வினை நோய் இருக்கிறவங்களுக்கும் இருக்குன்னு நம்புகிறவங்களுக்கும் இந்த பதட்டம் ரொம்ப வரும். திருமணத்துக்கு முன்பாகவே பதட்டத்தோடு இருப்பாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் மீனம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன் சார். முருகன் பேசுகிறேன். முருகன் சொல்லுங்கள். ஐயா, நான் மேரேஜ் 5 months தான் ஆகுது. சரிங்க. அதாவது உடல் உறுப்புக்குள்ளப்போ ம் விருப்பத்தன்மை இல்லாமல் இருக்கு. நீண்டு வர்ணத்தில் அப்படியே கீழே தொங்கி போகுது ஐயா. 5 மாதங்கள் தான் ஆகுதா கல்யாணம் ஆகி? ஆமாம் ஐயா. இந்த 5 மாதத்தில் கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் முழுமையாக ஆணுறுப்பு ஆழமாக முழுமையாக உள்ளே போய் தாம்பத்திய உறவு பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் ஐயா. ஆனால் அவ விந்து வர்றதுக்கு முன்னாடியே அப்படியே சோர்ந்து போகுது ஐயா. அது ரைட்டுங்க. விந்து வர்றதுக்கு முன்னால் உறுப்பு சின்னதாகிடுது. ஆணுறுப்பு முழுமையாக ஆழமாக உள்ளே போய் முழுமையாக ஆரம்ப காலகட்டத்தில் செக்ஸ் பண்ணீங்களா? ஆமாம் ஐயா, போதும் ஐயா. ஆனால் அந்த விந்து வர நேரத்தில் அப்படியே ஒரு விருப்பத்தன்மை இல்லாமல் இதே இருக்கு ஐயா. சரிங்க. இது உங்களுக்கு விரைப்புத்தன்மையில் தான் குறைபாடுன்னா அதை சரி பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நீர்த்து போன மாதிரி வருது ஐயா. விந்து நீர்த்து போன மாதிரி வர்றதுனால எந்த தவறும் இல்லை, அதனால் பிரச்சனை வராது. எப்போ பிரச்சனை வரும்னா, செக்ஸு முழுமையாக பண்ண முடியலன்னா தான் பிரச்சனை வரும். விந்து திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது நீர்த்து போய் தான் வெளியே வரணும். அப்போ தான் ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்தில் போய் விழ முடியும் பெண்ணுறுப்பில். மூக்குச்செல்லி மாதிரி அப்படி கொஞ்சமாக வேகம் இல்லாமல் வராது. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. முதல்ல மருத்துவரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன் உங்களுக்கு விரைப்புத்தன்மை குறையுது, என்ன பிரச்சனைன்னு கண்டறிந்து அதை முழுமையாக சரி பண்ணலாம். ஆணுறுப்பு நீளமாக இருக்க தர கொஞ்சம் தடிசாக இல்லை ஐயா. சரி பண்ணிக்கலாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு பாலியல் மருத்துவரை பாருங்கள், சில டெஸ்ட்டுகள் எடுத்து இந்த எல்லா விஷயத்தையுமே சரி பண்ணி கொடுத்துருவாங்க, கவலைப்படாதீங்க. ரைட். இப்போது வேறு யாருக்கெல்லாம் பதட்டம் இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னால் இந்த பதட்டம் அப்படின்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் யாராவது மார்பகத்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். அதே மாதிரி பல அறுவை சிகிச்சைகள், செக்ஸ் ஆர்பன உறுப்புகளை சுற்றி அறுவை சிகிச்சை செய்தவங்களுக்கு இந்த பதட்டம் இருக்கும். மது அருந்துறவங்களுக்கு, போதை பழக்கம் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த பதட்டம் இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், நான் சேலத்துலேருந்து சிவா பேசுகிறேன். சிவா சொல்லுங்கள். சார், இப்போ என்னோட ஆணுறுப்புல நுண்ணியில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக் கலரில் டாட் டாட் மாதிரி ஃபுல்லாக இருக்குது சார், 2 பக்கமும். யாருடையும் செக்ஸ் பண்ணியிருக்கீங்களா சிவா? ஆமாங்க சார். இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 தடவை செக் பண்ணேன் சார். காண்டம் இல்லாமலா பண்ணீங்க? ஆமாங்க சார்.
அதாவதுங்க, பிரிட்டனில் ஒரு ஆய்வு பண்ணாங்க. காண்டம் படித்தவர்களெல்லாம் காண்டம் போடுறாங்களான்னா, படித்தவர்கள் படிக்காதவர்களெல்லாம் கணக்கு இல்லாமல் நிறைய பேர் காண்டம் இல்லாமல் கேஷுவலாக பல பேரோட உறவு வச்சுக்கிறத கண்டுபிடிச்சது. சார் அது வேற ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. காண்டம் இல்லாமல் நீங்கள் செக்ஸ் பண்ணீங்கன்னா ஹெச்ஐவி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ அது எப்படிங்க சார், என்னன்னு எப்படிங்க சார் தெரிஞ்சு? உடனடியாக நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் சில செக்கப் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். மருத்துவர்கள் பரிந்துரையின் பேரில் அவங்க கொடுக்குற மருந்துகளை சாப்பிடுங்க. அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை 2-3 டைம் தான் சார் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். இல்லை ஒரே பெண்ணோட 2-3 தடவை பண்ணீங்களா? வேறு வேறு பெண்களோட? ஒரே பெண்ணோட 2-3 தடவை பண்ணேன் சார். இதில் என்னன்னாங்க, அந்த பெண்ணுக்கு யாரோ அவரோட தொடர்பு இருக்குது அப்படின்றது தான் சிக்கல். அவங்க கணவர் அல்லது அவங்களுக்கு வேண்டியவங்க அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதாவது முதல் தடவை தான் தவறு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் தவறு பண்ணுறது அவங்களுடைய இயல்பாயிடும். சில நேரங்களில் அது வழக்கமாகி அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப. பல நேரங்களில் செக் பண்ணி ஹெச்ஐவி இருக்குதுன்னு நாங்கள் நிறைய பேருக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஆபத்தானது. இந்த விளையாட்டே விளையாடக்கூடாது. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், உங்கள் வாழ்க்கையில் 2 விஷயங்கள் தான் ஆபத்தானது. ஒன்று டிராஃபிக்கில் கண்மூடித்தனமாக வண்டியை ஓட்டுறது. அங்கே உயிரிழந்துச்சிங்கன்னா அதுக்கு உங்கள் உயிரை யாரும் காப்பாற்ற முடியாது. அதோட உங்கள் வாழ்க்கை முடிஞ்சது. 2வது, இந்த மாதிரி கண்மூடித்தனமான பாலியலில் ஈடுபடுறது. யார் என்னன்னு தெரியாது அல்லது தெரிஞ்சவங்க காண்டம் இல்லாமல் செக்ஸ் பண்ணுறது. அவங்களுடைய உறவு எத்தனை பேர் கூட இருக்குது என்னன்னு எப்படி தெரியும்? ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் சுரேஷ்குமார் பேசுகிறேன், ஆற்கால்லேருந்து. சொல்லுங்கள் சுரேஷ். சார் இது மாதத்தில் நான் 2 டைம் இது கை பழக்கத்தில் பண்ணுறேன் சார். சரி. அதால் அந்த நாத்தம் போகிறதுக்கு நான் சோப் போட்டு வாஷ் பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா? எந்த இடத்த வாஷ் பண்ணுறீங்க? அதுதான் சார், யூரின் போகிற இடத்துல. அது விந்து வந்த பிறகு சாதாரண தண்ணியில் வாஷ் பண்ணால் போதுங்க. சோப் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஆஹா. கண்ணை என்னைக்காவது சோப் போட்டு வாஷ் பண்ணியிருக்கீங்களா? ஏன் சார்? இல்லை சார், பண்ணுறேன். அந்த மாதிரி ஆணூர் பையன் சோப் போட்டுலாம் வாஷ் பண்ண தேவையில்லை. வாய்வழி தூண்டுதல், வாய்வழி செக்ஸ் ஏதாவது பண்ண போகிறீங்க மனைவியோடன்னா அந்த ஒரு பேபி சோப் போட்டு ஆணூர்பினுடைய நுனிப்பகுதியை வாஷ் பண்ணலாம். மற்ற நேரங்களில் சோப் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. சார் மாதத்தில் 2 தடவை கை பழக்கத்தினால எந்த பிரச்சனையாவது வருமா? உலகத்தில் எந்த பிரச்சனையும் வராது. டெய்லியும் சுயம் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் வராது. கவலைப்படாதீர்கள். இந்த பதட்டம் வெளியே இருந்து வரக்கூடிய பிரச்சனை. வெளியே இருந்து எப்படி பதட்டம் வரும் அப்படின்னா, ஒரு ஆணை அவங்க காதலி அல்லது வேற ஒரு பெண் ஏதாவது மோசமாக, உனக்கு ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது, நீ செக்ஸ் நல்லா பண்ணல, ஒரு டாக்டர் போய் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லிட்டாங்க சார்ன்னு. அவங்கள டிவாஸ்டேட்டிங்னு ஒரு வார்த்தை இருக்குது. நிலைகுலைய செய்யும், அழிச்சிரும். ஒரு பெண் அல்லது காதலி இல்லது அவங்க செக்ஸ் பண்ண ஒரு பெண் உனக்கு ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது, உனக்கு சரியாக பண்ணலை, நீ நல்லா உனக்கு ஒரு டாக்டர் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க தலைவிதியே அழிஞ்ச மாதிரி தான். ஒரு ஆண் நிலை குலைஞ்சு போயிடுவார். அது ஒரு பதட்டத்துக்கு ஒரு முக்கியமான செக்ஸில் பதட்டம் ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து ஒரு பெண் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நீ செக்ஸே ஒழுங்காக பண்ண தெரில, உனக்கு சைஸ் சின்னதாக இருக்குது, இந்த மாதிரி. அல்லது ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண், உனக்கு மார்புகள்லாம் சின்னதாக இருக்குது, சரியில்லைன்னு இப்படி ஏதாவது ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த பெண் அல்லது அந்த பாதிக்கப்பட்ட ஆண் அல்லது பெண் பதட்டத்துக்குள்ளாயிருவாங்க. அடுத்த ஆண்களோட நல்ல உறவு வச்சுக்கவே அவங்களால முடியாது. அல்லது ஒரு ஆணுக்கு பிரச்சனை வந்தால் பெண்ணோட உறவு வச்சுக்கவே பயப்படுவாங்க. அவங்க அங்கேயும் இப்படி நடந்துருமோன்னு. இது திரும்ப திரும்ப நம்ம பலமுறை பார்த்துக்கிட்டே இருக்கோம். முதல் கல்யாணத்தில் அன்கன்சுமேட்டட் மேரேஜு, பொண்ணுங்க நீ எல்லாம் ஆம்பளை இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதே ஆணுக்கு 2வது கல்யாணம் பண்ணாலும் இந்த பதட்டம் இருக்கும். அடுத்த கல்யாணமாவது ஒழுங்காக நடக்கணும், பிரச்சனை வரக்கூடாதுன்னு பயங்கரமாக நடுக்கம் இருக்கும். ஒரு காலர். ஹலோ. ஹலோ டாக்டர், குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் சார், சொல்லுங்கள் சார்.
சார் உங்கள் ப்ரோக்ராம்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் இப்போது இந்த எரெக்ஷன் ப்ராப்ளத்துக்கு நம்ம இந்த டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா சார்? எல்லாமே பண்ணணுங்க, நிறைய டெஸ்ட்டுகள் இருக்குது, எல்லாம் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. அதாவது டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் மட்டும் இல்லை, ஹார்மோன்கள் எல்லாம் பண்ணணும். தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் எரெக்ஷன் குறையும், புரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருந்தாலும் வரும். ஹார்மோன்கள் ப்ரொஃபைல் பண்ணணும், கொலஸ்ட்ரால், அந்த மாதிரி கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன், அதே மாதிரி ரத்த நாளங்கள் நல்லா இருக்கா பாடி ஃபுல்லாக, பல்வேறு விஷயங்கள் பார்க்கணுங்க. செக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு முழுமையான செக்கப் மாதிரி தான் இருக்கணும். வெறும் ஒரு டெஸ்டோஸ்டரான் மட்டும் பார்க்குறதெல்லாம் அபத்தம். கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலும் செக்ஸில் ப்ராப்ளம் வரும். தண்ணி அடித்து ஆல்கஹால் நிறைய சாப்பிட்டு லிவர் டேமேஜ் ஆகிருந்தாலும், கல்லீரல் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்மை குறைவு வரும். ஈவன் மனநலம் பாதிக்கப்பட்டாலும் ஆண்மை குறைவு வரும். மனநல மருந்துகளாலேயும் வரும், தூக்க மருந்துகளாலேயும் வரும். நன்றிங்க. இப்போது அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு பெண்களை பொறுத்த வரைக்கும் மார்பகங்களோட சைஸ் தான். இதில் உண்மை என்னென்னா, மார்பகங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதம். இந்த ஒரு பாட்டு வரும், பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம்ன்ற மாதிரி. ஒவ்வொரு மார்பகங்களும் ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமாக வரும். இன்னொரு விஷயம், ஒரு மார்பகம் மாதிரி இன்னொரு மார்பகம் ரெண்டு பக்கம் வித்தியாசம் இருக்கலாம், அந்தளவுக்கு வேறுபாடுகள் இருக்குது. இது இயல்பு. எனக்கு சின்னதாக இருக்குது, நல்லா இல்லை, நேராக இல்லை, வளைஞ்சிருக்குது, நிப்புள் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க பல பெண்கள். இதே மாதிரி ஆண்களுக்கு வந்து ஆணுறுப்போட சைஸ் நாங்கள் தான் எப்பயுமே ஜோக்காக சொல்லுவோம், பெண்களுக்கு மார்பகம் ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆண்களுக்கு ஒரே ஒரு குறை தான், எனக்கு ஆணுறுப்பு எல்லாருக்குமே சின்னதாக இருக்குன்றது தான். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் வாலாஜாலேருந்து விஜயகுமார் சார். சொல்லுங்கள் விஜயகுமார். இது மாதிரி ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் ஆகுது. சரிங்க. இப்போ செக்ஸ் இது பண்ணோமா சரியாக இது ஆக மாட்டேங்குது சீக்கிரம். ஆரம்பத்தில் நல்லா பண்ணீங்க, இப்போ பண்ண முடியல. சார். சார் முதல்ல உங்களுக்கு சர்க்கரை, ரத்த கொதிப்பு இதெல்லாம் ஏதாவது இருக்கா? மாத்திரைகள் சாப்பிட்றீங்களா? நோய் எதுவும் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை சார், நல்லா இருக்கு. ஒரு மருத்துவரை பாருங்கள், முழுமையாக உங்களுக்கு செக் பண்ணலாம். சரி சார். முக்கியமாக ரத்த நாளங்கள் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்க்கணும். அதான் இன்றைக்கி உலகம் முழுவதும் எல்லோருடைய கவனத்தை ஈர்த்த ஒரு பிரச்சனை. ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களுடைய சைஸு வந்து 1லேருந்து 2 மில்லிமீட்டர் முதல்ல அதான் அஃபெக்ட் ஆகும், பாதிக்கும். ஒரு 2-3 வருடங்களில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல ஆணுறுப்பு, அடுத்து வந்து ஹார்ட்டு, ஒரு முழுமையான செக்கப் பண்ணிக்கோங்க. ஆணுறுப்பை அந்த இந்த இந்த ஆண்மை குறைவை சரி பண்ணுறதுக்கு ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்குது, கவலைப்பட வேண்டாம், முற்றிலுமாக சரி பண்ணிடலாம். நன்றி. சரி, இப்போ செக்ஸ் பண்ண முடியுமான்னு பயம், பதட்டம் யாருக்கு வரலாம்? பாலுறவில் எப்போயும் எந்த விதமான அனுபவம் இல்லாதவர்களுக்கு பதட்டம் இருக்கும். இரண்டாவதாக, நம்ம எப்படியாவது மனைவியை திருப்திப்படுத்தி ஆகணும், முதலிரவிலே திருப்திப்படுத்தினோம் அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருக்கிறவங்களுக்கு போனால் ஒன்றுமே விரப்பே வராது, பயந்து போயிருக்குனால. இந்த ஆர்டரில் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு போனீங்கன்னா உங்களுக்கு செக்ஸில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ 5 T ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல திங்கிங், முதல்ல வந்து நம்மளுடைய மிகப்பெரிய செக்ஸ் உறுப்பு மூளை தான். அடுத்து வந்து டாக்கிங், டங்கு, ஒரு பாசிட்டிவான காதில் உள்ள ஒரு அர்த்தமுள்ள பேச்சு. 3வது டச்சிங், தொடுதல். அடுத்து வந்து டங், நாக்கு, அதை வச்சு கிஸ் பண்ணுறது, தூண்டுறது.
அடுத்து வந்து த்ரஸ்டிங், அப்புறம் தான் இன்டர் கோர்ஸ், செக்ஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இதில் பிரச்சனை இருக்கவங்க என்ன பண்ணலாம்? பொதுவாக எல்லாருக்கும் பிரச்சனை வர்றதில்ல. பிரச்சனை இருக்கவங்க ஒரு செல்ஃப் டாக், நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், இது போன்ற ஒரு பாசிட்டிவான செல்ஃப் டாக் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பலனளிக்கும். இரண்டாவதாக, சுய இன்பம் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். நான் சுய இன்பம் பண்ணுறேன், எனக்கு நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது, என்னால் செக்ஸ் பண்ண முடியும்னு ஒரு தைரியத்தை கொடுக்கும். மூன்றாவதாக, ஒரு தேவைன்னா ஒரு மருத்துவரை கன்சல்ட் பண்ணி ஒரு ஆரோக்கியமான மனநிலையோடு உள்ளே போகணும். மருந்துகள் வேணாலும் மருத்துவர்கிட்ட வாங்கிக்கலாம். பயத்தோட புலியோட குகைக்குள்ளே போகிற மாதிரி பயந்து நடுங்கிட்டு போனோன்னா கண்டிப்பாக தோல்வி தான். அதில் எந்த விதமான ஆச்சரியம் இல்லை. அது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ப்ராப்ளம். அடுத்து வந்து பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கோங்க, ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது ரெகுலராக, ஆரோக்கியமான உணவு. நோயுள்ள உடலோட நீங்கள் போகும்போது, சர்க்கரை வியாதி 10 வருஷம் இருக்குன்னா நல்ல கண்ட்ரோல் இல்லைன்னா ஆண்மை குறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பல்வேறு பிரச்சனைகளோடு நீங்கள் இருக்கும்போது பிரச்சனைகள், ஆண்மை குறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஆரோக்கியமாக உடலை வச்சுருக்கீங்க, சர்க்கரை நோய் இருந்தால் கூட அதை நல்ல கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், நான் இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், எனக்கு HCL இருக்குது சார். விரைப்புத்தன்மை சரியா இல்லை? ஆமாம் ஆமாம், 52 இயர்ஸ் ஆகுது. இப்போ 2 இயர்ஸாக சர்க்கரை இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸாக எனக்கு சரியாக இல்லை சார். மொத்தம் எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை இருக்குது சார் உங்களுக்கு? ஒரு 5 இயர்ஸாக இருக்குது சார். சரிங்க. அதாவது பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. ஆண்மை குறைவுக்கு வந்து ஏராளமான காரணங்கள் இருக்குது. நான் ஒரு சின்ன வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு, அந்த பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சிடும். இந்த படம் பாருங்கள், என்னென்ன காரணங்களால் ஆண்மை குறைவு வரும், அது எப்படி தவிர்க்க முடியும். ஒன்று வந்து இரத்த நாளங்கள் தான் ரொம்ப முக்கியம். 40% முதல் 50%. இருதய நோய், இரத்த கொதிப்பு, உடல் பருமன், குண்டாக இருக்கிறது, சர்க்கரை நோய், மற்ற மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஆண்மை குறைவை உண்டு பண்ணும். மற்ற பிரச்சனைகள் அப்படின்னா சிகரெட்டு, ஆல்கஹால், மன அழுத்தம், இதெல்லாம் ஆண்மை குறைவை உண்டு பண்ணலாம். அடுத்து இதை எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நரம்புகள் பற்றி, மனப்பிரச்சனைகள் ஸ்கேன் பண்ணி ரத்த நாளங்கள் எப்படி இருக்குது, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், டாப்ளர். மருந்துகள்னு பார்த்தா வாய்வழி மருந்துகள், முதல்ல வயகரா போன்ற மாத்திரைகள், ஆணூர்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸு, அதே மாதிரி ஹார்மோன்கள் தேவைப்பட்ட ஹார்மோன் மருந்துகள், வாய்வழி மாத்திரை, இன்ஜெக்ஷன். இது வந்து காற்றழுத்த சிகிச்சை. அடுத்து அறுவை சிகிச்சைகள், தேவைப்பட்ட அறுவை சிகிச்சைகள். பினைல் ப்ராஸ்தசிஸ்ன்றது இதைத்தான் நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப அற்புதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. அதே மாதிரி மன ரீதியான பிரச்சனைகள். இது எப்படி தடுக்கிறது இந்த ஆண்மை குறைவை? இதை வந்து ஒன்று சர்க்கரை, ரத்த கொதிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஆல்கஹால் சாப்பிடாதீங்க, சிகரெட்டை நிறுத்துங்க, ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்துங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதே போல் மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும். ஸோ நல்ல தூக்கம், 8 மணி நேர தூக்கம், அதே மாதிரி பதட்டம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான நல்ல செக்ஸ் இருக்கும். இன்னும் நிறைய தொடர்ந்து பேச போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94444444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMSகள் அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.